Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த இடத்துல செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி செகண்ட் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நமக்கு வந்து டிஃப்ரெண்டான டேட்டில் தான் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 10th 3 ரிவிஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 12th பார்த்தீங்கன்னா 12th அண்ட் 11th 2 ரிவிஷன்ஸ் வந்து நடக்கும். இது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிள். ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்கும் இதே போல் டைம் டேபிள் வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த டேட் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10th பார்ப்போம், அதுக்கடுத்து நம்ம 12th பார்ப்போம். ஸோ நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டண்டான கொஷின் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வரணும்னு நினச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நம்மகிட்ட அவைலபிளாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி வந்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 29ஆம் தேதி ஆப்ஷன் லாங்குவேஜ். 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் கொடுத்துருக்காங்க. 4ஆம் தேதி வந்து சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. 6ஆம் தேதி வந்து சோசியல் சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் கொடுத்துருக்காங்க. மதியம் 1:45 நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11th அண்ட் 12th கொடுத்துருக்காங்க. 11th பார்த்தீங்கன்னா மார்னிங் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிற மாதிரியும், அதுக்கடுத்து 12th பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து நடக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 11th தமிழ், 12th தமிழ். அதுக்கடுத்து 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11th கம்யூனிகேஷன் இங்கே இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது எல்லாமே நடக்கும். அதே 12th பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட் எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 11th பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி இது எல்லாமே. அதுக்கடுத்து 12th பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து 30ஆம் தேதி 11th அண்ட் 12th 2 பேர்த்துக்குமே இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2ஆம் தேதி 11th மேக்ஸ், சுவாலஜி, காமர்ஸ் இது எல்லாமே. அதே 12th பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 3ஆம் தேதி 11th ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸு. அதே 12th பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சுவாலஜி, காமர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 11th கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. 12th பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லையும் நடுவில் எதனாச்சும் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ரிவிஷனுக்கான கொஷின்ஸும் நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து நம்ம ஆஃப் இயர்லிக்கு அப்டேட் பண்ண கொஷின்ஸு ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கொஷின்ஸ் டைம் டேபிள் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.